வணக்கம் நண்பர்களே. ஒரு ப்ரோ வந்துட்டு பார்ட் டைம்ல சொமாட்டோ ஓட்டி காமிங்க ப்ரோ, எவ்வளவு இன்கம் கிடைக்குதுன்னு பாக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நானும் நம்ம சென்னையில ஓட்ட போறோம்னு கேட்டிருந்தாங்க. அதான் நீ ஓட்ட போறோம். நம்ம டைமிங் பாத்தீங்கன்னா ஈவினிங் 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி நைட்டு 11 மணி வரைக்கும் ஓட்ட போறோம். இதுல வந்துட்டு நம்மளோட ஒர்க் ஜோனுக்குள்ள மட்டும் தான் ஓட்ட போறோம். அது மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து இப்ப சொமாட்டோல கொண்டு வந்திருக்காங்க. அதுல ஓட்டி எவ்வளவு இன்கம் கிடைக்குது அப்படிங்கறத பாக்கலாமா? வாங்க போவோம். நண்பர்களே, 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ மணி வந்து ஒரு 7:18 ஆகுது. மொதல் ஆர்டர் வந்திருக்கு. எடுக்க போகலாமா? இங்கே பக்கம்தான், அசோக் நகர் தான். அம்மா ஆச்சி கிச்சன் அந்த ரெஸ்டாரண்ட்டில் தான் வந்திருக்கு. இன்றைக்கி திங்கக்கிழமை. இன்சென்டிவ் எவ்வளோ போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிக்ஸு முடித்து 10 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணோன்னா 87 ரூபா இன்சென்டிவ். அதே 2 கிக்ஸு முடித்து 10 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணோன்னா 170 ரூபா இன்சென்டிவ். 4 கிக்ஸு முடித்து 14 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணோம்னா 243 ரூபா இன்சென்டிவ். இதான் நைட்டுக்குள்ளது. ஓகேங்களா? இப்போ நம்ம டைமிங் பார்த்திங்கன்னா 7 மணி டு நைட்டு 11 மணி வரைக்கும் ஓட்ட போகிறோம். இதில் கிக்ஸு வந்து 3 கிக்ஸு தான் வரும். 4 கிக்ஸுன்னா 267 ரூபா கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ நான் எப்படி பண்ண போகிறேன் அப்படின்னா, 3 கிக்ஸு 11 மணியோட ஸ்டாப் பண்ணிட்டு அதுக்கு மேலே ஃப்ரீ கிக்ஸுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஃப்ரீ கிக்ஸு பெரும்பாலும் கொடுப்பாங்க. அதை புக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஓட்ட தேவையில்ல, நம்மளோட கிக்ஸு கணக்கு வந்து ஆட் ஆகிடும். அது நம்ம வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க கிக்ஸு. அது நம்ம அந்த கிக்ஸை புக் பண்ணி கம்பல்சரி ஓட்டி தான் ஆகணும் அப்படின்லாம் ஆப்ஷன் எதுவும் கிடையாது. அதனால் நான் வந்து அதை 3 கிக்ஸு முடிச்சுட்டு அதை புக் பண்ணிக்க போகிறேன். எனக்கு அது அந்த ஆப்ஷன் வந்துச்சு அப்படின்னா, எனக்கு 14 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா எனக்கு அது ஈஸியாக போயிடும். பார்ப்போம் நம்ம எத்தனை முதல்ல ஆர்டர் முடிக்கிறோம் அப்படிங்கிறத. நண்பர்களே, இந்த ரெஸ்டாரண்ட் தான் நம்ம ஆச்சி கிச்சன் ரெஸ்டாரண்ட். வந்தாச்சு. ஃபுட் ரெடியாக இருக்கான்னு முதல்ல பார்ப்போம். ஃபுட்டு இன்னும் ரெடி ஆகலை. ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் வாங்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். மொதல் ஆர்டரை வாங்கியாச்சு. ஒரு 5 நிமிஷம் மட்டும் லேட் ஆகிடுச்சு. போகிற இடமெல்லாம் ரெஸ்டாரண்ட்டில் மட்டும் லேட் பண்ணக்கூடாது. ஒரு ஆர்டரையும் கம்ப்ளீட் பண்ண முடியாது, நமக்கான இன்சென்டிவும் வராது. இங்கேருந்து 3 கிலோமீட்ரு போகணும் ஆர்டர் எடுத்துக்கிட்டு. ஓகே நண்பர்களே, நான் வந்துட்டு கஸ்டமர் லொக்கேஷன் போயிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நண்பர்களே, மொதல் ஆர்டரை கொடுத்தாச்சு கஸ்டமர்கிட்ட. டோட்டலாக வந்து 3.8 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம். இதுக்கு வந்து 59.73 ரூபா மொதல் ஆர்டருக்கான காசு. இப்போ நம்ம சோனுக்குள்ளே இருக்கோம் பார்த்தீங்களா? இதே நம்ம சோன் செலக்ட் பண்ணலாம் அப்படின்னா எங்கே வேணாலும் அதுமாரி போகலாம். இது இன்றைக்கி எடுக்க போகிற ஆர்டர் ஃபுல்லாமே இதுதான் நம்ம சோன். இந்த சோனுக்குள்ளே, இந்த ரவுண்டுக்குள்ளேயே மட்டும்தான் சுற்றிக்கிட்டே இருப்போம் இன்றைக்கி. அடுத்த ஆர்டர் வந்துருச்சு. 94 ரூபா ஆர்டரு. எடுக்க போகலாமா? அடுத்த ஆர்டர் எடுக்க வந்தாச்சு. இங்கே இன்னும் ஆர்டர் ரெடி ஆகலை. ஆனால் 4766 நண்பர்களே, ஆர்டர் ரெடியாக தான் இருக்குது. எடுத்தாச்சு. கிளம்பலாமா? மேடம், லொக்கேஷன் வந்துட்டேன் மேடம். இங்கே ஒரு கோயில் இருக்குல்ல, கங்கை அம்மன், அங்கே நிற்கிறேன். டிரான்ஸ்ஃபார்மரா? ஹலோ, செல்வ கணேஷ் மெடிக்கல் ஷாப்லாம் இருக்குல்ல, அங்கேயா? கோழி கடை இருக்குல்ல, சிக்கன் கடை, அங்கனையா? அது பக்கத்துலையா? 96,558. பார்த்துட்டேன் அதில். சரி, ஓகே. நண்பர்களே, கஸ்டமரோட லொக்கேஷன் வந்தாச்சு. இதான் நம்மளோட லாஸ்ட் ஆர்டரு. இதை கொடுத்துட்டு நம்ம எவ்வளோ ஓட்டியிருக்கோம், எவ்வளோ இன்சென்டிவ் கிடைக்கிது எல்லாத்தையும் பார்த்துடலாம். நண்பர்களே, நேற்று நைட்டு சார்ஜ் கம்மியாகிடுச்சு, அதனால் வீடியோ எடுக்கலை.
டோட்டலாக வந்து 7 to 11 4 மணி நேரம் ஓட்டியிருந்தேனா அதில் வந்து நம்மளால் 10 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருந்த முடிஞ்சுது. 10 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணால் இன்சென்டிவ் வந்து 170 ரூபா. அதே இன்னொரு 4 ஆர்டர் சேர்த்து பார்த்துருந்தேன், மொத்தம் 14 பார்த்துருந்தேன்னா 240 ரூபா இன்சென்டிவ். அங்கிட்டு 4 ஆர்டர் பார்த்துருந்தா அன்டைம் ஆயிருக்கும். அப்போ நம்ம மார்னிங் எழுந்து ஃப்ரூட் பாக்ஸ் முடியாது அப்படிங்கிறதுக்காக அதோட ஸ்டாப் பண்ணிட்டேன். ஓட்டியிருந்த அமௌண்ட் மட்டும் 483 ரூபா. இன்சென்டிவ் வந்து 170 ரூபா ஆட் ஆனிச்சு. டோட்டலாக 653 ரூபா. இதான் நம்ம நேற்று ஓட்டியிருந்த அமௌண்ட் நண்பர்களே. ப்ரோ வந்து இந்த டைமிங்கில் ஓட்டி காமிங்க ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதான் ஓட்டினோம். இதே டைமிங்கில் நாளைக்கு ஸ்விக்கி ஓட்ட போகிறேன். ஓட்டி ஒரு வீடியோவாக போடுறேன், எவ்வளோ வருதுங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு வேறு டைமிங்கில் ஓட்டி பார்க்கணும் அப்படின்னாலும் என்கிட்ட கமெண்டில் சொல்லுங்கள், நான் அதை ஓட்டி காமிக்கிறேன். ஓகே நண்பர்களே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அப்புறம் என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா ஒரு ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க, எனக்கு அது ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். பாய்.